हम फिर आपके साथ हैं. எதற்காக இப்படி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களா? பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொன்ன அந்த வார்த்தை தான் அது. और हम लोगों के यहाँ भी बहुत सारा काम जो चल रहा है और आज तो मैं अभिनंदन करता हूँ. आज हम लोगों को बड़ी खुशी की बात है. इधर हम गायब हो गए थे, तभी हम फिर आपके साथ हैं. பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய நிதிஷ்குமார் இனி பிரதமர் நரேந்திர மோடியை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறியதுமே அரங்கம் அதிரும் அளவுக்கு அனைவரும் நகைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 21,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலை சந்திக்க துணிச்சலின்றி மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக சோனியா காந்தியை மறைமுகமாக சாடினார். நாட்டில் 2 சித்தாந்தங்களுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டை பாரத் ஜோடோ யாத்திரை மூலம் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 5 நாட்கள் ஓய்விற்கு பிறகு ராஜஸ்தானின் தோல்பூரிலிருந்து தொடங்கிய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மத்திய பிரதேச மாநிலத்திற்குள் நுழைந்தது. மொரேனாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி சுதந்திரத்திற்கு பின் எந்த கட்சியும் 4000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றார். சாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் சித்தாந்தத்தில் பாஜகவும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சித்தாந்தத்தில் காங்கிரசும் செயல்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து மக்களுக்கும் பல்வேறு வழிகளில் அநீதி இழைக்கப்படுவதால் தான் நாட்டில் வெறுப்பு பரவுவதாக சாடினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதம் அளிப்போம் என காங்கிரஸ் உறுதியளிப்பதாகவும் ராகுல் காந்தி கூறினார்.